அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம வந்து முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அவ்வளோ சூப்பராகவும் சாஃப்டாகவும் வந்துச்சுங்க. நான் உளுந்தா குக்கரில் வேக வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ வாங்குறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கப்பு நான் வந்து வெள்ளை உளுந்தா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஒரு கப்பு வெள்ளை உளுந்துக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு நம்ம வந்து இந்த உளுந்தை வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துட வேண்டியது தான். 2 விசில்லையும் உங்களுக்கு வந்து நல்லா மெசியே வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததும் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சு சேர்த்துட்டு நல்ல நைஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துருங்க. இந்த அரைச்சதை ஒரு பவுலில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஒரு கப்பு உளுந்துக்கு 3 கப்பு அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கையால் நான் வந்து கசக்கி சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே காட்டக்கூடாதுங்க. நம்ம அந்த உளுந்து வேக வச்ச இடத்துலேயே இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையாலே எடுத்து நல்லா மாவு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் நல்லா மாவு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து சூடாக இருக்கிற எண்ணெயை எடுத்து ஒரு அரை கரண்டி எடுத்து நான் அளவுக்கு ஊற்றிட போகிறேன். நம்ம இந்த மாதிரி சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றும்போது உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க முறுக்கு. அவ்வளோது ஒரு சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா. நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முறுக்கு உரல் எடுத்து 3 அச்சு இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. உள்ளே எல்லாம் எண்ணெய் இல்லாட்டி நெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம வந்து மாவு வச்சு அப்படியே பிழிஞ்சு ஊற்றிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து முறுக்கு பிழிஞ்சு விட்டுருங்க. ஓரத்தை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அதோட ஜாயின் பண்ணி விட்டுட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சிட வேண்டியதான. சின்ன வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால ஒரு முறுக்காக போட்டு பொரிச்சிட்ருக்கேன். நீங்கள் பெரிய வானல்னால் ஒரு 2-3 முறுக்காக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. எல்லாருமே பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது மாட்டும் இருக்கும். நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இந்த தீபாவளி ஸ்பெஷல். நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்படாது, சிம்பிளாகவே இதை வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே இந்த முறுக்கை நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். கையால் எடுக்கும்போது அப்படி மலமலன்னு முறிஞ்சிது தெரியுமா. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.